பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அல்ல என அதிமுக மூத்த தலைவர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் மதியழகன் நடத்திய கலந்துரையாடலின் ஒரு பகுதியை பார்க்கலாம். தமிழகத்தில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கும் அப்படின்ற தொடர்ந்து யூகங்கள் பேச்சுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவும் பாஜகவும் அதை மறுத்தாலும் இந்த கருத்து என்பது தவிர்க்க முடியாதாக இருக்கிறது. இந்த நிலையில் தம்பிதுரை அவர்களினுடைய கருத்திற்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவையெல்லாம் கருத்துக்கள் தான், முடிவுகள் அல்ல. முடிவை எடுக்கப் போவது செயற்குழு, உயர்மட்ட கொள்கை முடிவு குழு, மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார், மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தான் இறுதி முடிவை எடுப்பார்கள். ஆனால் பிஜேபியோடு திரு தம்பிதுரை கூறிய கூற்றை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு யதார்த்த நிலைமைகளை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற அந்த நிலைமைகளிலிருந்து பிஜேபி மாறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை தமிழகத்தில் மேற்கொள்ளுகிற போது அது வேறு விஷயமாக மாறிவிடுகிறது. பிஜேபி ஒரு தீண்டத்தகாத கட்சியே அல்ல. பிஜேபி தீண்டத்தகாத ஒரு கட்சி என்றால் எப்படி திமுக பிஜேபியை திருமணம் செய்து கொண்டு ஆட்சி கட்டிலே டெல்லியில் இருந்தார்கள், அமைச்சர் பதவியை கூட பெற்று பற்பல நல்ல நல்ல போர்ட்ஃபோலியோவில் பெற்று மகிழ்ந்தார்கள். எனவே அவர்களது கொள்கைகளை பொறுத்துத்தான் தமிழகத்துக்கு பிஜேபி ஆட்சி நன்மை செய்கிறதா, இதைத்தான் நாங்கள் பார்ப்போம். தமிழகத்தில் தாமரை மலராதுன்னு அமைச்சர் கடம்பூர் ராஜு சொல்கிறாங்க. தம்பிதுரை தொடர்ந்து இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இவ்வளவு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கிறீங்க, ஆனால் பாஜக கூட நாங்கள் நட்பாக இருக்கோம், சில வகையில் நட்பாக இருக்கோம்னு சொல்கிறீங்க. இந்த நிலையில் இந்த கூட்டணியில் ஒருவேளை நாளைக்கு இதன் மூலம் கூட்டணியே இருக்காது அப்படின்னு நாங்கள் நம்பலாமா, இல்லை கூட்டணியோட தான் தேர்தலை சந்திப்பீங்களா? சொல்லுவது தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு பாதகமாக மைய அரசு செயல்படுகிற போது அதை கண்டிக்கிறோம். நீட் தேர்வு மக்களை பாதிக்கிறது, காவேரி மேகதாது பிரச்சனை மக்களை பாதிக்கிறது, மக்களை பாதிக்கின்ற ஜிஎஸ்டி மக்களை பாதிக்கிறது, விலைவாசி அளவு கடந்து உயர்த்தி விட்டது, சிறு தொழில்களை நசுக்கியே விட்டது. எதிர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மைய அரசிடம்தான் எல்லா பணப்பதிய அதிகாரம் குவிந்து கிடக்கிறது. ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் அட் தேர் கண்ட்ரோல். அவங்க நிதி ஒதுக்கீடை டிஸ்கிரிஷனரி அலோகேஷன் என்று சொல்லக்கூடிய விருப்ப ஒதுக்கீட்டோடு தருகிறார்கள். தம்பிதுரை அவர்களினுடைய கருத்து கட்சியினுடைய கருத்தை எடுத்துக்கலாமா, இல்லை அவருடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் சொல்கிறீங்களா? கட்சியினுடைய கருத்தை வெளியிடுவதற்கு இன்னும் சற்று காலம் இருக்கிறது. இதை பொதுக்குழு கழகத்தினுடைய ரேங்க் அண்ட் ஃபைலினுடைய உணர்வுகள், மாவட்ட செயலாளர் உணர்வுகள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் உணர்வுகள் அவ்வளவையும் கண்டறிந்து கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் துணை இணை ஒருங்கிணைப்பாளரும் சேர்ந்து முடிவு செய்து இறுதி முடிவை கடைசியிலே எடுப்பார்கள். அதற்குன்னு நிறைய காலம் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அரவிந்துடன் மதியழகன், சென்னை.